Hi friends, வெல்கம் டு எஸ்ஆர் ட்ரெண்டி. இப்போ வந்து 2 டயர் கேதரிங் மேக்ஸி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி மேக்ஸி தான் வந்து கட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி மேக்ஸி கட் பண்ணுறதுக்கு என்னோடய மெஷர்மெண்ட்டை எழுதி வச்சுருக்கேன். ஆல்ரெடி என்னோடய மெஷர்மெண்ட் வந்து சுடிதார் கட்டிங் வீடியோலேயே வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். எப்படி வந்து ஷோல்டரை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும், ரெடி ஷோல்டர் அப்படியே வைக்கணுமா இல்லை மீடியம் நெக்குக்கு மைனஸ் பண்ணணுமான்றதெல்லாம் அந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ரெடி ஷோல்டர் வந்து 15, ஆம்கோட ரவுண்டு வந்து 16, செஸ்ட் ரவுண்ட் வந்து ரெடி செஸ்ட் தான் இருக்கேன். ஈஸெல்லாம் சேர்க்கலை. சேர்க்காத செஸ்ட் ரவுண்ட் 34, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 33, ஃபுல் லென்த் வந்து 47. நான் வந்து 2 டயர் மேக்ஸியாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படி வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன்னு பார்க்கலாமா? அதாவது ஃபுல் லென்த் இருக்குது பார்த்தீங்களா 47, அந்த 47ல் என்னோடய யோக் போர்ஷன் தான் 14.5 இன்ச்சு. அதாவது மேலே வந்து யோக் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 டயர் கேதரிங் மேக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா யோக் போர்ஷன்ஸ் கட் போர்ஷனு 2 இருக்கும். அந்த யோக் போர்ஷன் தான் 14.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அப்போ 47ல் 14.5 பேஜ்னா பேலன்ஸ் இருக்கிறது 32.5 இன்ச்சு. அந்த 32.5 இன்ச் தான் நான் வந்து 2 டயர் மேக்ஸ் எடுத்துக்க போகிறேன். இது வந்து 2 டயர் மேக்ஸின்றனால 2 ஸ்கட் இருக்கும் கீழே வந்து. அதில் வந்து 32.5 இன்ச்சு கிடச்ச அளவு அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுத்துருக்கு. 32 இருக்குது பார்த்தீங்களா, மைனஸு செகண்டில் வந்து நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன்னா 15 இன்ச் லென்த்து வந்து கொடுக்க போகிறேன். அப்போ 32.5ல் வந்து 15 வந்து போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 17.5 இன்ச். இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டயரில் எடுத்துக்க போகிறோம். அதாவது 17.5 இன்ச் வந்து ரெடி அளவு. அது கூட மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் அந்த ஸ்கெட் போர்ஷன் 2வது டயர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் தேவைப்படும். அப்போ 17.5ல் 1 இன்ச் ஆட் பண்ணி 18 எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு டயருக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டயர் வந்து 15 இன்ச்சுன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, 15 இன்ச்சு. அந்த 15ல் 1.5 இன்ச்சு கீழே ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த பாட்டம் அதாவது ஸ்கட் அந்த யோக் போர்ஷன் ஜாயின் அதாவது அந்த ஸ்கட் போர்ஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டயர் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ வந்து 16 இன்ச்சு செகண்ட் டயரில் எழுதியிருக்கேன். யோக் போர்ஷன் வந்து ரெடி அளவு 14.5 இன்ச்சு, மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, கீழே மேக்ஸி வந்து அந்த ஸ்கட் போர்ஷனை வந்து இது பண்ணுறதுக்கு இது வந்து 15.5 இன்ச்சு. இப்போ வந்து இந்த வந்து என்னோடய மெஷர்மெண்ட் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. மீஷோவில் வந்து கிரேப் ஃபேப்ரிக் வந்து 4 அதாவது ஒரு 5 மீட்டருன்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி வந்து மேக்ஸி ஸ்டிச் பண்ணிடலாம், நான் வந்து பர்த்டேக்கு வந்து இருக்கிற மெட்டீரியல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலான்ட்டு தான். சரி ஆல்ரெடி வந்து மெட்டீரியல் வாங்கி வச்சுருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டிச் பண்ணவே இல்லை. சரி இதை வந்து ஸ்டிச் பண்ணிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிரேப் மெட்டீரியல். நீங்கள் வந்து கிரேப் மெட்டீரியலுக்கு லைனிங் வந்து கீழே வந்து ஸ்கட் போர்ஷனுக்கு போடணுன்றது கிடையாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நான் வந்து லைனிங்கெல்லாம் போட்டுக்க போகிறேன். 4.5 மீட்டர் மெயின் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். 3 மீட்ரு வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாமா? கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அதாவது ஒரு 1.25 மீட்ரு, அதாவது நீங்கள் 34 இன்ச்சு சைஸ்க்கு கீழே உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1.25 மீட்ரு வந்து பாடி பார்ட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க லைனிங்க்கு. ஓகேங்களா, லைனிங் வந்து பாடி பார்ட்டுக்கு வந்து ஒரு 1.25 வந்து தேவைப்படும். 34 சைஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1.5 எடுத்துக்கோங்க. 40 இன்ச்சுக்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஒரு 1.25 எடுத்துக்கோங்க. ஒரு 45க்கு மேலே வந்து செஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா வந்து 2 மீட்டர் கிளாத் வந்து யோக் போர்ஷனுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும், ஃபேப்ரிக்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து வேறு வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து இது வந்து அர்ஜென்ட்டாக ஸ்டிச் பண்ணணும். அதனால் வந்து நான் இந்த மெட்டீரியல் வந்து எப்படின்னா, இது வந்து நைட்டி மெட்டீரியல் தான், பிளைன் கிளாத். இதை வந்து நான் லைனிங்காக கொடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி இப்போ நான் வந்து இதில் வந்து 90s எல்போ ஸ்லீவ் இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சமாக பஃப் இருக்க மாதிரி, அதுதான் வந்து கட் பண்ண போகிறேன். அது எப்படி கட் பண்ணுறதுன்றது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி லைனிங் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து அன்ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு லைன் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே அன்ஈவனாக இருக்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? அதாவது கீழே வந்து ஆல்ரெடி அன்ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா, மார்க் பண்ணியிருந்தோம். அந்த மார்க் பண்ணதில் கீழே வந்து 1 இன்ச்சுன்றது இருக்க மாதிரி இன்ச் டேப்பை வந்து வச்சுக்கோங்க. என்னோடய லென்த் வந்து 14.5 இன்ச்சு. அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணி 15.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 15.5 இன்ச் வந்து அந்த சைடும், அதாவது இன்னொரு சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு அங்கே ஒரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 லைனையும் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 15.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 15.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த 2 லைனையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். என்னோடய ஷோல்டர் வந்து 6 இன்ச் ஓகேங்களா. அந்த 6 இன்ச் வந்து அதாவது இங்கே வந்து அதாவது ஃபோல்டு, அதாவது 2 ஃபோல்டு இருக்குது, மேலே வந்து 4 ஃபோல்டு இருக்க மாதிரி வந்து நான் கிளாத் வந்து மடித்து போட்டிருக்கேன். இங்கே வந்து அந்த ஃபோல்டுலேருந்து 6 இன்ச் இருக்க மாதிரி இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் லைனு. இந்த ஷோல்டர் லைன் வந்து அதான் 6 இன்ச் வந்து ஷோல்டர் எடுத்துக்கிறேன். அதே 6 இன்ச் வந்து கீழே கொஞ்சம் இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துலேயே அந்த 6 இன்ச் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 6 இன்ச்சுன்றது மார்க் பண்ணுறேன். ஆம்கோல் லைன் வந்து எக்ஸஸ் ஆகிறதா கம்மியாகிறதான்றது நம்ம வந்து கரெக்டாக லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸஸ் பண்ணிக்கலாம், கம்மியாகிற மாதிரி தான் கம்மி பண்ணிக்கலாம். எப்படி வந்து 6 இன்ச் வச்சேன் அப்படின்றது வந்து நான் வந்து மீடியம் நெக் வைக்க போகிறேன். மீடியம் அதாவது நம்ம நெக்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து வர வீடியோவில் வந்து பார்ப்போம். நான் மீடியம் நெக் வைக்க போகிறனால ஷோல்டர் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். என்னோடய செஸ்ட் ரவுண்ட் வந்து 34, அது கூட 4 இன்ச் அதாவது லூஸ்க்காக ஆட் பண்ணிக்கணும். லூஸ்க்காக ஆட் பண்ணதுக்கப்புறம் 34 4 கூட்டினா 38 இன்ச்சு, 38 4 வகுத்தோம்னா 9.5 இன்ச்சு. ஸோ அந்த 9.5 இன்ச்சு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிட்டு சைடில் வந்து ஸ்டிச், அதாவது சீம் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க, சைடில் ஸ்டிச் விடுறது வந்து நம்ம சீம் அலவன்ஸ்னு சொல்லுவோம். இந்த 4 இன்ச் லூஸ் சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 34 இன்ச் பாடியே அப்படியே 34 இன்ச்சுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து போட முடியாது. பேக்கில் ஜிப்பு வச்சா வேணும்னா நம்மளால் போட முடியும். இந்த லூஸ் சேர்க்குற 4 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லூஸ் அலவன்ஸு. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சீம்காக விட்டுறோம் பார்த்தீங்களா, 1.5 இன்ச் 2 இன்ச், அதுதான் சீம் அலவன்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த 6 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 இன்ச்சில் பாதி வந்து ஒரு 3 இன்ச்சுன்றதை எடுத்துக்கணும். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த 1.25 இன்ச் எடுத்துக்கணும். இது எல்லாத்துக்கும் காமனானா ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு மட்டும் 1 இன்ச் வரும், ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் நீங்கள் எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு அப்படியே ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு அதாவது இதுதான் வந்து செஸ்ட் ரவுண்டு, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ உள்ளாடி வந்து முடிகிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து இந்த ஸ்கேல் வச்சு அப்படியே வந்து ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்படி தான் வந்து நம்ம வந்து இது வந்து பேக்கோட ஆம்கோல் வரைஞ்சிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வரைஞ்சிக்கலாம். அதை நான் வந்து ஃப்ரண்ட்டில் கட் பண்ணும்போது காட்டுறேன். நெக்கோட வைடு வந்து எப்படி எடுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன்னா 6 இன்ச்சில் பாதி 3 இன்ச்சு, அந்த 3 இன்ச் வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ராடாக இருக்கும் நெக் வந்து. நெக்கோட வைடு நான் வந்து 2.25 இன்ச்சு கேன்வாஸில் கட் பண்ணும்போது 2.25 இன்ச்சு வந்து கட் பண்ணிக்குவேன். நீங்கள் வந்து அடித்து திருப்ப போகிறீங்கன்னா இந்த இடத்துல 2.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து 6, பேக் நெக் வந்து ஒரு 5 இன்ச் வந்து கேன்வாஸ். ஃபினிஷிங்கில் எனக்கு வந்து 5 இன்ச் வேணும், அதுதான் வந்து மீடியம் நெக்குன்னு சொல்கிறோம். மீடியம் நெக்குன்றது லென்த்து வந்து 5 to 7 வந்து இருந்துச்சுன்னா மீடியம் நெக் ஓகேங்களா. இதே மாதிரி சும்மா ஜஸ்ட் வந்து நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். 6 இன்ச்சு இங்கேருந்து இங்கே வந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் ஆட்டெலாம் வந்து போட்டு வச்சுக்கிறேன். நான் வந்து கேன்வாஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன், என்ன இருந்தாலும் ஜஸ்ட்டு வந்து நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து அடித்து திருப்ப போகிறீங்கன்னா இந்த இடத்துல அந்த ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு சின்ன டிப் வந்து நான் கொடுக்க போகிறேன். என்ன டிப்புன்னு பார்த்தோம்னா, இந்த நெக் வைட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஷோல்ட்ரு ஃபால் ஆகுதுன்னு சொல்லுவாங்க சுடிதாருக்கு. அப்போ அதனால் அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் என்னென்னா, இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வந்து இப்படி, அதாவது நெக்கிலேருந்து நம்ம வந்து இங்கே வந்து ஆல்ரெடி ஸ்லோப் கொடுப்போம், இப்போ வந்து நம்ம ஸ்லோப் கொடுக்கல, அதான் நெக்கிலேருந்து நம்ம வந்து இப்படி பிடிச்சு அடிக்கிறோம். இதனால அந்த ஆம்கோலில் தான் நமக்கு வந்து ஒரு சேஞ்சஸும் வராது. இப்போ ஸ்டிச் வரும்போது நமக்கு இங்கே தான் 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் வரும். எப்பயும் போல் அதே மாதிரி தான் 1/2 இன்ச் ஸ்டிச் வரும். நம்ம நெக்கில் மட்டும் தான் நம்ம 1/2 இன்ச் வந்து குறைக்கிறோம். இந்த குறைக்கிறதுனால நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கணும். 1/4 இன்ச் வந்து நெக்கு வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இப்படி வந்து கட் பண்ணிக்கும் போதே கட் பண்ணிக்குவேன். நான் வந்து கேன்வாஸில் கட் பண்ணுறதுனால நான் வந்து என்ன நெக்கோ அந்த லென்த்தே வந்து நான் கொடுத்துக்கேன். அது கூட 1/4 இன்ச் 1/2 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு கொடுத்தா போதும் கேன்வாஸில். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து அளந்து பார்க்கலாம். எனக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லியிருந்தேன். என்னோடய ஆம்கோல் ரவுண்டு 16 இல்லை பாதி வந்து 8.25. அந்த 8.25 வரணும்ல. அப்போ அதாவது 8.25 வரணும்னா எப்படி வந்து நம்ம வந்து அதாவது அளந்து பார்க்கணும்னா, இங்கேருந்து நீங்கள் 1/2 இன்ச் விட்டுட்டு அளந்து பார்க்குறதா இருந்தால் ஸ்டிச் போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச்லேயே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் போடுறீங்கன்னா 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ ஸ்டிச் போடும்போது இந்த ஆம்கோல் ரவுண்டு இப்படி நீங்கள் அளந்து பார்க்கணும்.
இப்படி வந்து நீங்கள் அளந்து பார்க்கணும். 8.5 இன்ச் வருது. இப்போ மேலேருந்தே அளந்து பார்க்கணும் அப்படின்னா இங்கேருந்து அப்படியே அளந்து பார்க்கலாம். ரெண்டுமே வந்து சேம் தான். மேலேருந்து அளந்து பார்க்குறதும் சேம் தான். அப்படி இல்லைனா இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த 1/2 இன்ச் தள்ளி அந்த ஸ்டிச் போடுற இடத்த அளந்து பார்க்குறதும் சேம் தான். அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே என்ன சொல்லியிருந்தேன்னா இங்கேருந்தே நீங்கள் வந்து அளந்து பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தேன். இங்கேருந்தே நீங்கள் கரெக்டாக அளந்து பார்க்கணும். அளந்து பார்க்கும்போது எனக்கு வந்து 16.5 வரணும், 16 பாதி 8.25 வரணும்னு சொல்லியிருந்தேன். 8.25னா 8.5 வருது. ஒரு 1/4 இன்ச் வந்து இங்கே கம்மி பண்ணிக்கலாம். அதாவது நான் 4 இன்ச் வந்து லூஸ் சேர்த்துருந்தேன் செஸ்ட்டில். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் தானே, ஒரு பாயிண்ட் தான் வந்து இதாகுது. அப்படி வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். மேலேருந்து கரெக்டாக வச்சு கரெக்டாக வந்து பாருங்கள். அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து பார்க்கும்போது கரெக்டாக 8.25ன்றது வருது. ஸோ இந்த 8.25 இங்கேருந்து ஸ்டிச்சுக்கு வந்து 1.5 வந்து எக்ஸஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம எப்படி அளந்து எடுத்துக்கணும்னா, என்னோடய ஒரிஜினல் வேஸ்ட் ரவுண்ட் 30 இன்ச்சு. அது கூட நான் 3 இன்ச் தான் வந்து லூஸ் சேர்த்துருக்கேன். அதாவது 3 இன்ச் தான் ஈஸ் சேர்த்துருக்கேன். 33 இன்ச் வந்து ரெடி அளவு. அப்போ 33 வந்து நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.25 வருது. நீங்கள் வந்து டாட் பிடிப்பீங்கன்னா டாட்காக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து டாட் பிடிக்கலை, அதனால் 8.25 இன்ச் அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். இந்த 8.25 இன்ச் மார்க் பண்ணுறதும் இந்த ஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டுலேருந்தே நீங்கள் வந்து 8.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 8.25 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ விட போகிறீங்கன்னு வந்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். நான் வந்து 1.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து 2 இன்ச்னா 2 இன்ச் வந்து ஸ்டிச்சுக்கு வந்து விட்டுக்கோங்க. நான் வந்து 3 இன்ச் தான் ஈஸி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் பாடிக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 4 இன்ச் கூட ஈஸி சேர்த்துக்கலாம், 2 இன்ச் கூட ஈஸி சேர்த்துக்கலாம். அதாவது செஸ்ட்டு கூட நம்ம 4 இன்ச் ஈஸி சேர்த்தோம்னா வேஸ்ட் கூட 3 இன்ச், அதை வந்து 1 இன்ச் கம்மி பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து டாட் இல்லாமல் தான் இந்த ஈ சேர்த்துருக்கேன். டாட் வேணும்னா இங்கேருந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். அது வந்து ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த லைன் அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடியது. இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது, இது வந்து நம்ம கட் பண்ண போகிறது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து, அதாவது இங்கே வந்து நேராக வந்து மறைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு லைனை அன்இவனாக இருக்கிற இடத்துல. இங்கேருந்து நீங்கள் 1/2 இன்ச் 3/4 இன்ச் 1 இன்ச் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து கிராஸ் கொடுக்க போகிறேன். இந்த கிராஸ் வந்து கண்டிப்பாக டாப்பில் கொடுக்கணும். நான் ஃப்ராக் நைட்டி கட் பண்ணும்போது நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். அது ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணுறதுனால நான் கொடுக்கல. ஆனால் வந்து இங்கே டாப்லாம் கட் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து அதாவது இதில் வந்து எவ்வளோ இருக்குது, 8.25 இன்ச். 8.25 இன்ச்சில் பாதி 4 வந்து 4 இல்லைன்னா 4.1 இருக்குது. இந்த பாயிண்ட் நீங்கள் வந்து கிராஸ் வந்து கொடுத்துக்கணும். இப்படி வந்து நீங்கள் கிராஸ் கொடுத்துக்கணும். இந்த கிராஸ் கொடுக்கறனால தான் நம்ம வந்து சைடில் வந்து இழுத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா. அதாவது இந்த ஃப்ராக் டைப் டாப்லாம் போடும்போது கொஞ்சம் கீழே வந்து ஃபேப்ரிக் வந்து தொங்கின மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுறோம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3/4 இன்ச் கிராஸ் கொடுத்துருக்கேன். கிராஸ் கொடுத்துட்டு அந்த 4.1, அதாவது இந்த ஸ்டிச் ஒர்க் பார்த்தீங்களா, இதில் பாதி தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து பாதி எடுக்கக்கூடாது. இந்த ஆல்ரெடி ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாதி எடுத்துகிட்டு இங்கேருந்து 3/4 இன்ச் கிராஸ் கொடுக்கணும். 3/4 இன்ச் தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் 1 இன்ச் வரையும், அதிகபட்சம் 1 இன்ச் வரையும் நீங்கள் கிராஸ் வந்து கொடுக்கலாம். இந்த கிராஸ் கண்டிப்பாக எடுக்கணும். இது ப்ளவுஸாக இருந்தாலுமே நம்ம வந்து கிராஸ் எடுக்கணும். டாட்லாம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக அப்போ தான் ஈவன் ஆகும். அதே மாதிரி சைடில் வந்து எக்ஸஸாக இங்கே வந்து இப்போ ஸ்கட் போர்ஷன் அட்டாச் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு இங்கே இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த வந்து கிராஸ் கொடுக்குறது. இப்போ வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்படி நீங்கள் 1/4 இன்ச் கம்மி பண்ணி இது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்கை கட் பண்ணும்போது இங்கேருந்து இப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து நீங்கள் 1/4 இன்ச் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து கேன்வாஸில் கட் பண்ணுறதுனால நான் வந்து அப்போ 1/4 இன்ச் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து நாச் பண்ணிக்கணும். ரொம்ப பெரிய நாச்சாக பண்ணிடாதீங்க, கொஞ்சம் சின்ன நாச்சாவே வந்து பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட்டு இந்த சென்ட்ரு போர்ஷன் நீங்கள் வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் இந்த சென்ட்ரு போர்ஷனையும் நீங்கள் வந்து நாச் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த லேயர் மேக்ஸி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்ல, அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்பீடு வந்து நார்மல் ஸ்பீடில் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த யூடியூப்பில் வந்து மேலே வந்து ஒரு செட்டிங்ஸ் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்பீடு வந்து எக்ஸ்டெண்ட் ஒன் நார்மல் 1.5 அந்த மாதிரி கூட இருக்கும். அதை கூட நீங்கள் வந்து கம்மியாக நான் ஸ்லோவாக சொல்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து ஸ்பீடை வந்து கூட்டி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டோட ஆம்கோலோட அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து குளிச்சு, அதாவது கொஞ்சம் உள்வளைவு கட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எப்படின்னா மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு தான் அந்த உள்வளைவு வந்து அதோட முடிஞ்சிடணும். அதே மாதிரி இந்த செஸ்ட் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சுக்கோ முன்னாடியே அந்த உள்வளைவு வந்து முடிஞ்சிடணும். அப்படி தான் நம்ம வந்து ரவுண்ட் வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். எப்படின்றத அதை பார்ப்போம். இந்த ஆம் கவ் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1/2 இன்ச் முன்னாடி முடிஞ்சிடணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதையுமே இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடி முடிஞ்சிடணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆம் கவ் ஸ்கேலை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ரா வந்து பண்ணிக்கோங்க அப்படி ரவுண்டாக. இதுதான் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஆம் கோல் ரவுண்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆம் கவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்படி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது நீங்கள் இங்கேருந்தே கட் பண்ணாமல் கொஞ்சம் அதாவது அந்த 1/2 இன்ச் தள்ளி தான், அதாவது மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் போயிடும். அந்த 1/2 இன்ச் தள்ளி தான் நீங்கள் வந்து அந்த ஆம்கோலோட ரவுண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கணும். மீடியம் நெக்குன்றனால ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். லைனிங் கிளாத்து கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லைனிங் கிளாத்தை கட் பண்ணதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கிறோம். மெயின் கிளாத்தும் அதே மாதிரி தான் நம்ம லைனிங் கிளாத் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். கிரேப் மெட்டீரியல்ன்றனால கொஞ்சம் நகரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து பின் வந்து குத்திக்கிறோம். பின் குத்திட்டு அப்படியே சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லரிங் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.